கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் மனம் புதிதாகி மறுரூபம் அடைவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். மனம் புதிதாகுவதற்காக, மனத்தை புதிதாக்குவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அப்ப பாருங்க, இதுல மனம் புதிதானா தான் மறுரூபம் ஆவோம் அப்படின்னு ஒரு இதுல இருக்கு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளையாக சொல்லப்படுகிறது. அப்ப மறுரூபம்னா நம்ம நினைக்கிறது வேற, இந்த இதுல இருக்கு சொல்லப்படுகிறது வேற. ஆவிக்குரிய காரியம் சொல்லப்படல, நம்ம மாம்சத்துக்கும் நம்ம எண்ணங்களுக்குரிய காரியங்களே மறுரூபமாக வேண்டும். ஏன்னா மனம் புதிதாகும் பொழுது, மனம் புதிதாகிறதுனா என்ன, கழுவி ஆளுக்கெல்லாம் தொடர்ச்சி உள்ள வச்சுக்கிறதா கிடையாது. தேவனை பற்றும் அறிவிலே மனம் அறியும் போது, நம்ம இருதயம் போகும்போது இருதயத்தின் சிந்தனைகள் பழைய சிந்தனைகள்லாம் வெளியே போய் தேவனை பற்றிய சிந்தனை மட்டும் இருக்கும். அதுதான் மனம் புதிதாகுவது. இதுதான் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கோம், இந்த உலகத்துல தான் இருக்கோம். ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளை அழைக்கிறார். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறதுனா என்ன, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்றேன், எல்லாம் அதை பண்றாங்க நானும் பண்றேன், எல்லாம் அதான் சொல்றாங்க ஆனால் நானும் சொல்றேன் அப்படின்னு கும்பலோட சேர்ந்து கொண்டு நம்ம பாடு போய்கொண்டே இருப்பது. நம்மளுக்கு அது என்ன நடக்குது எது நடக்குது நம்ம பகுத்தறியறதே கிடையாது. இது ரைட்டா தப்பா, இது சரியான பாதையா, சரியான காரியங்கள், அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு பாக்குறது. இங்க கூட்டம் ஏன் இங்க இருக்கோ அங்க போறது மக்களோட இயல்பு. அரசியல்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுதான். ஜெயிக்கிற கட்சி பக்கத்தில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுல ஏதாச்சும் ஒரு லாபங்கள், உலக ரீதியான பிரபஞ்சத்துக்கான லாபங்கள் கிடைக்குமா அப்படின்றது. அப்ப பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சம் நம்ம தங்கி இளைப்பாறும் ஒரு இடம். நமக்கு இரண்டாவது வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை ஒன்று உண்டு. அது பரலோகத்தில் தேவனுடன் இருப்பது. அதுதான் ரொம்ப மெயினான காரியம். பிரபஞ்சத்தோட ஒத்த வேஷம் தரிசனம் வச்சுக்கிங்களேன், நம்ம தேவனை தரிசிக்கும் போது நின்று போகும். ஏன்னா பிரபஞ்சத்தோட ஓடி போயிடும், உலகத்தின் அதிபதியோட காரியங்களை போயிடுவோம். பிரபஞ்சத்தை படைத்த தேவனோட அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளாம நம்ம பிரபஞ்சத்தோட ஒன்றாயிருவோம். ஆனால் தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, நன்மையும் கிருபையும் பிரியமும். தேவன் உங்க மேல் நன்மையாக இருக்கிறார், நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார், உங்க மேல் பிரியமாக இருக்கிறார். அந்த பிரியமா இருக்கனால்தான் உங்க மேல கிருபை இருக்கிறது, தேவனுடைய ரத்தம் உங்க மேல் சிந்தப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நன்மை, தேவனுடைய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். உங்களை குறித்து பரிபூர்ணமான சித்தம் தேவனுக்கு உண்டு. உங்களுக்கு ஒவ்வொருவரை குறித்து சித்தம் உண்டு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்புக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு உண்டு, ஒரு சித்தம் உண்டு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, தேவன் நம்மையில் வைத்திருக்கிற பிரியமும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளும் தான் அந்த பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய சித்தம். நம்ம கஷ்டப்படுவது, நம்ம போராடுவது, நம்ம இடறி விழுவது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம். ஆனால் தான் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக. அப்ப நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, நீங்க இதை எடுத்துக்கொள்கிறீர்கள். பகுத்தறிவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க உலகத்தின் அதிபதியோட உலகத்திற்கு உத்த வேஷம் போட போறீங்களா, இல்லை உலகத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து பரலோக வாழ்வை உங்களுக்கு கொடுக்க போகிற தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க உங்களை ஒப்படைக்க போகிறீர்களா? அதான் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறிவதற்காக, நீங்கள் பகுத்தறிவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு தெரியும் யார் படைப்பாளி, யார் படைச்சவர், என்ன செய்தார், என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே நமக்கு தெரியும். முழு வேதாவும் நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்கிறது. அதையும் மீறி நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனை தரிசிப்பது இயலாத ஒரு காரியமாகிவிடும். ஒருவேளை தேவன் மன்னிக்கிற தேவன் தான் இல்லைன்னு, கடைசி செகண்ட்ல கூட மன்னிப்பாங்களாம். ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். உங்களை குறித்து பரிபூர்ண சித்தம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று அறிந்து அதன்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று, மறுரூபம் அடைவதற்காக, உங்க மனம் புதிதாகுவதற்காக, மறுரூபம் அடைவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க தேவனுடைய அழைப்புக்கு, தேவன் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கும் சத்தத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தகப்பனே, உமது பரிபூர்ணமான சித்தம், எங்களை குறித்த உமது பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று
நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் மனம் புதிதாகுவதனாலே நாங்கள் மறுரூபம் அடைவோம் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்னே, உண்மை பற்றி கொள்ளும் அறிவிலே உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்கள் மனம் புதிதாகும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாப்னே, எங்கள் மனதை புதிதாக்கி மறுரூபம் அடைவதற்காக நீர் எங்களை அழைத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்னே, நாங்கள் உமக்கு பிரியமானபடி உமது சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடப்போம் என்று உறுதி எடுக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களை முருகத்தை தெரிகிறோம் அப்பா. ஏஸ்தாப்னே, ஒரு நல்ல மணமகனை நல்ல மணமகளை கொண்டு வந்து தாரும் ஆண்டவரே. அவர்கள் சந்தோஷம் சமாதானமாக உண்மை பற்றும் அறிவிலே அவர்கள் பெரிய வளர உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த திருமணத்துக்கு தேவையான தேவையில் அனைத்தையும் உமதுகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.